ஹலோ மக்களே 386வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல ரெட் லைனுக்கு முன்னாடி வந்து நின்ட்டானுங்க. ரெட் லைன்னா என்னதுன்னா அந்த உலகத்தோட பாதி உலகத்தை இவங்க தாண்டி வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எங்க வராங்கன்னா ஃபிஷ்மேன் ஐலண்ட தான் தேடுறாங்க. ஆனா அது எங்க இருக்குன்னே தெரியல. இதுல ஒரு பக்கம் சீ மான்ஸ்டர்லாம் வருது. அதெல்லாம் அடிச்சு பறக்கூடாங்க. அது வாயில இருந்து ஏதோ ஒன்று ரெண்டு வந்து உழுது. என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்டார் ஃபிஷும் ஒரு மெர்மெய்டு தான் வந்து உழுது. அது நம்ம சாஞ்சி மேல விழுமா. சாஞ்சியோ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த மெர்மெய்டு பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா சாஞ்சியோ மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே இருக்கான். என்னடா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி குரூவே மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதுடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. டேய் என்னடா ஹியூமன்ஸ் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மெர்மெய்டு கத்துது. நாங்க தான் சர்ப்ரைஸ் ஆகணும் உன்னைய பார்த்துன்னு சொல்லிட்டு சோப்பர் முன்னாடி வரான். என்னை நல்லவள நீங்க காப்பாத்திட்டீங்க. அது டைஜஸ்ட் ஆகி சீ மான்ஸ்டர் வயித்துல இருந்தேன். இப்போ நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு. உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி நான் டயோக்கி உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாவா. அது என்னோட ஃபேவரட் ஃபுட்ல நீங்க தாங்கன்னு சொல்லி லூஃபி என்ஜாய் பண்றான். ஆனா 500 பெரிஸ் ஒரு ஆளுக்கு அது ஓகே தானேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீ என்ன விக்கியா வந்திருக்கு அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க வரலன்னு சொல்லிட்டு ஸ்டார் ஃபிஷோ கத்துது. மெர்மெய்ட உண்மையிலே பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இங்க சாஞ்சியோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். கடல் கண்ணியை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்போ தான் நான் முதல்ல ஒரு மெர்மெய்டே பாக்குறேன்னு சொல்றாங்க. முதல் மெர்மெய்டா நம்ம ஆல்ரெடி ஒரு பாட்டியை பார்த்துருக்கோம் தெரியாதான்னு சொல்லிட்டு கொக்கரோ பாட்டியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். அதுவான்னு சொல்லிட்டு தலையே தொங்கி சாஞ்சிட்டான். சாஞ்சி த்ரில்லர் பார்க்கோட பயமானது அந்த பாட்டி தான்டா. அவளை வாழ்க்கையில் மேல் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி தலை தொங்கி நின்றுக்கிட்டு இருக்கான். டே நம்ம ஃபர்ஸ்ட் மெர்மெய்டு அதை தான்டா பார்த்தோம். அதை தெரியாதா அப்படின்னு சொல்லி உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். கிரானி கொக்கரோ பாட்டி வந்து ஒரு மெர்மெய்டா அவங்க நல்லபடியா தான் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. அவங்கள நடந்ததுனடா பாத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டே நீ லூச்சி கூட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க தாண்டா எங்களை காப்பாத்துனாங்கன்னு சொல்றான் அவன். கொக்கரோ பாட்டி வந்து மெர்மெய்டா அதெல்லாம் என்னால ஏத்துக்கிடவே முடியாதுன்னு சொல்றான் லூஃபி. உன்னைய வாயிலே குத்துன்னு சொல்லிட்டு லூஃபி அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கா. நாம என்னெல்லாம் அடிக்காதன்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். டே அந்த மேடம் நம்மள நல்லபடியா காப்பாத்தி கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நாமி. நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி மெர்மெய்டே பாக்குறேன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு பக்கத்துல வாரான். மேடம் உங்கள்கிட்ட ஏதாச்சும் காசு இருந்தா எனக்கு தர முடியுமான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். சாஞ்சி ப்ரூக்கு அடிச்சு பறக்கூடாதான். அவங்கள்ட்ட ஏன்டா இப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு டேய் ஸ்கெலிட்டன்டான்னு சொல்லிட்டு மெர்மெய்டு திருப்பியும் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. என் மண்டையெல்லாம் திறக்க கூட முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ப்ரூக்கு. டே காமெடி எல்லாம் பண்ணா சொல்லிட்டு சாஞ்சி அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இது நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி நீங்க எப்படி பாத்ரூம் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி வாரான். இந்த கிளியில அது கூட கேட்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. அவளை பேசவே விட மாட்டேங்கான். சாஞ்சி ஒருத்தன் கூட சண்டை போட்டு நின்றுட்டு இருக்கான். கேமி நீ யாரையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் ஃபிஷ் கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் சொல்றத கேள்டான்னு சொல்லுது. சடனா ஸ்டார் ஃபிஷ் இழுக்கிறானுங்க. டேய் நீ யாரா அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னது இது எது கிளவுஸா அப்படின்னு சொல்லி லூஃபி பிடிச்சி அமுக்கு நம்பிக்கிட்டு இருக்கான். இது என்னோட ஃப்ரெண்டு பப்புக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது என்னோட மாஸ்டர்னு சொல்றான். டீச்சரான்னு சொல்லிட்டு லூஃபி முழிக்கிறான். உங்களை பார்த்தல ரொம்ப சந்தோஷம் சொல்லுது ஸ்டார் ஃபிஷ் பேசலாம் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நாமி முழிக்கிறா. பேசுவனா நான் பாட்டே போட்டிப்போன்னு சொல்லிட்டு கிட்டார் எடுத்து நின்றுகிட்டு இருக்கான். கேமி வந்து என்னை எப்பவுமே நல்லா மென்மையா வச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மேலே எந்திரிச்சு பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து ஒரு ஸ்டார் ஃபிஷ் நான் ஒரு ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் மேல நின்று. எனக்கு ஏகப்பட்ட கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டார்ல வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நல்லபடியா சிரிங்கன்னு சொல்றான். ஆனா ஸ்டார் ஃபிஷ் மதிக்கவே மாட்டுக்கானுங்க. அந்த பொண்ணை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட டி-ஷர்ட்டோட பிராண்ட் பேர் வந்து கிரிமினல். இது வந்து ஃபிஷ்மேன் ஐலண்ட்ல கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஃபிஷ்மேன் ஐலண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கா. பாப்புங்க தான் இதுல டிசைனர். நானும் ஒரு நாள் டிசைனர் ஆவன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. என்னடா எவனுமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார் ஃபிஷ் தலையே தொங்கிருச்சு. அது வருத்தப்பட்டோன்னே லூஃபி அதையே பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் நீ எது பேச போறியா அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பாப்புக்கா எஞ்சிட்டான். டேய் நான் சின்ன வயசுல நான் ஒரு ஹியூமன் நினைச்சேன்டா. ஆனா நான் ஹியூமன் கிடையாது ஒரு ஸ்டார் ஃபிஷ்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தான்டா புரிஞ்சிச்சு. ஆனா நான் மனுஷங்க கூட எல்லாம் பேசுவேன்னு சொல்றான். நான் தான்டா பாப்பாக்கு நான் ஒரு ஸ்டார் ஃபிஷ்னு சொல்றான். அப்கமிங் டிசைனர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு ஃபேஷன் டிசைனர் எப்படி இருக்கு இதெல்லாம் என்னோட திறமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு நாமி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. நாங்க வழி தொலைஞ்சு போயிட்டோம் அந்த வழியை சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கா. நாமி கொஞ்சம் பொறுமையேறு எனக்கு டயோக்கி தான் முதல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. சரி உங்களுக்கு கண்டிப்பா நான் டக்கோயோக்கி தாரன்னு சொல்றா கேமி. அந்த மெர்மெய்டு பேரு கேமி. அதுக்கு முதல்ல நம்ம ஹாச்சினை வந்து மீட் பண்ணணும். அவனை கண்டுபிடிச்சாதான் இதெல்லாம் முடியும்னு சொல்றான் மெர்மெய்டு. ஹாச்சினா அது யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். சடனா கால் பண்றாவா. ஹாச்சின் நீங்க எடுத்துட்டீங்களா இது கேமி உங்களுக்கு கால் பண்ணாம விட்டு ரொம்ப நேரம் ஆயிருச்சு. இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா கேமி. அட இது கேமியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல ஒரு சத்தம் கேக்குது. என்னது இது ஹாச்சின் குரல் மாதிரியே இல்லையன்னு சொல்லிட்டு கேமி ஆரம்பிக்கா. இல்ல இது ஹாச்சினே கிடையாது இது வேற ஆளுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கு போன்ல. இதுதான் டோப்பே மேக்ரோ பைரட்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்றா ரோபின். ஹாச்சினோட டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல் எதுக்கு உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனை அடிச்சு நொறுக்கி இப்ப எங்க கஸ்டடியில தான் வச்சிருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. ஹாச்சில உங்கள்ட்ட தோத்துக்க மாட்டான்டா இது நம்புற மாதிரி இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மெர்மெய்டு.
ஆமா நாங்க உண்மையிலே அவனுக்கு மேட்ச்லாம் கிடையாது. ஆனா நாங்க இந்த வாட்டி ஃபிஷ் ரைடர் கூட வந்து ஒண்ணு இணைஞ்சிட்டோம். அவங்க கூட சேர்ந்து இவன் கதையை முடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ் சொல்லிட்டு ஸ்டார் ஃபிஷ் கேக்குறான். கேமி நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. உண்மையிலேயே உங்களை அடிச்சாங்களான்னு சொல்லிட்டு கேமி கேக்குறா. பார்த்தா அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னை காப்பதால இங்க வராத, நீ வீட்டுக்கு போய் சேரு, அங்க நல்லபடியா இருன்னு சொல்றான் ஹாச்சின். ஆக்டோபஸ் ஃபிஷ்மேன் வந்து ரொம்ப ரேரான ஐட்டம், இவனை விக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனை காப்பாத்தனா நீ சீக்கிரம் வா, இவன் எங்க இருக்கானா சபோடி ஆர்பியாலஜில 44வது ஏரியால தான் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு கேமி இங்கெல்லாம் வராத, இது ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. டேய் ஆக்டோபஸ் வாயை மூடுறான்னு சொல்லிட்டு அந்த போனையும் கட் பண்றாங்க. சரி டயோக்கி எங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே டயோக்கி கேட்கற நேரம் கிடையாது சொல்லிட்டு சாஞ்சி பிராங்கி தலையில ஒரு போடு போடுறானுங்க. இந்த ஹாச்சின்னு சொல்றீங்களா, இந்த கொரோனா எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்றான் நாமி. ஏதோ என்னோட இமேஜினேஷன் நினைக்கேன் அப்படின்னு சொல்லி நாமி ஆரம்பிக்கா. லூஃபி உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு டயோக்கி தரட்டுமா, இப்போ எனக்கு அதுக்குள்ள நேரம் இல்ல, என் ஃப்ரெண்டை நான் காப்பாத்த போறேன்னு சொல்றா கேமி. நீங்க உங்க ஃப்ரெண்டை காப்பாத்த போறீங்கன்னா நாங்க வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நீ ஃபிஷ்மேன் ஐலண்டுக்கு வழி சொல்லணும், சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நாமி. உண்மையான்னு சொல்லிட்டு மெர்மெய்டு கேட்கறா. ஆமான்னு சொல்றாங்க. ஹாச்சினை காப்பாத்த லூஃபியும் வருவாரா? ஆமா அந்த ஹாச்சின்னா முதல்ல யாருன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்களோட ஷாப்பை ரன் பண்றவரே அவர் தான் எங்களோட செஃப்னு சொல்றான் மெர்மெய்டு. டக்கோயோக்கியோ பெஸ்ட் கிரியேட் பண்றவரே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. இப்போ தான் இது இம்பார்ட்டன்டான விஷயம் காய்ஸ், வாங்கடா இவனை காப்பாத்த போன்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. டக்கயோக்கின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. சரி அவனுக்கு எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னமோ பார்த்தா ஏதோ ஒரு மேப் மாதிரி எடுக்கிறாங்க. ஒரு ஸ்டார் ஃபிஷ் வழி சொல்லிக்கிட்டு இருக்கு. 5 கிலோமீட்டர் இந்த சபையோடியில இருந்து கொஞ்சம் தூரமா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேப்லாம் காட்டுது ஸ்டார் ஃபிஷ். நாங்களே ஃபிஷ்மேன் தான், நாங்களே உங்களுக்கு வழி காட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மெர்மெய்டு குதிச்சு போகுது. ஹேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போடுது. அந்த மெர்மெய்டு கத்தணும்னு ஏதோ ஒரு எக்கோ சிக்னல் இங்க இருந்து வேற திசைக்கு பறக்கு. பார்த்தா ஒரு மீன் கூட்டங்களா சடசடன்னு வர ஆரம்பிக்கி. ஒண்ணு எட்டி பாக்குங்க. ஏகப்பட்ட ஃபிஷ் இங்க வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். நீங்க வந்து எங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெர்மெய்டு சொல்றா. அதுக்குள்ள அதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லுது. அது வந்து ஃபிஷ் ரைடருக்கு வந்து பயப்படுதுங்க. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து வழி சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்மெய்டு சொல்றான். மீன்ட்டெல்லாம் நீ பேசுவேன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ உண்மையிலே வேற லெவல் மெர்மெய்டுன்னு சொல்றான் நாமி. சரி இந்த மீன் எல்லாத்தையும் நாங்க சாப்பிடலாமான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் அவளே வழி சொல்லிக்கிட்டு இருக்கா, அதை ஏன்டா கொல்ல போறோம்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். மீனை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை எங்கள்கிட்ட விடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார் ஃபிஷ் சொல்றான். பார்த்தா அது அப்படி வேற லெவலா வந்து விங்ஸ் வச்சு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கு. மீன் அப்படி போற வழிலாம் வழியை காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஆரோ சிம்பிள் காட்டுது. அது கேமி உண்மையில நீங்க வேற லெவலா ஆளுன்னு சொல்றான் லூஃபி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்றான் லூஃபி. சரிடா வண்டியை நான் ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு உசப்பு களத்துல இறங்குறான். சரி பாய்ஸ் நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். சரின்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. அவனை என்னன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க. இங்க அந்த ஹைட் அவுட்டை தான் காட்டுறாங்க. மாஸ்டர் டூயல் சொல்லிட்டு ஒருத்தன் ஆரம்பிக்காங்க. அந்த மெர்மெய்ட் நம்ம வலையில விழுந்துருச்சு, கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரும்னு சொல்றாங்க. எல்லாமே நம்ம பிளான் படி தான் போகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. சரிடா காய்ஸ் நீங்க அவளை போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கிளம்புறானுங்க. அவளை நாங்க விற்கணும், அதனால அவளை எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஃப்ளையிங் ரைடர்ஸும் அங்க இருந்து கிளம்புறானுங்க. ஆச்சி நீ முடிஞ்சுட்டு அந்த கேமி கதையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றானுங்க. நீ எல்லாத்துக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க. உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கானுங்க. பார்த்தா ஃப்ளையிங் ரைடர்ஸ் வானத்துல பறந்து போய்கிட்டே இருக்கானுங்க. இங்கே ஒரு பக்கம் வழியை கட்டுறாங்க. வேற லெவலா போய்கிட்டு இருக்காங்க. ஜோரவா மிளந்து வரான். டேய் என்னடா ஃபிஷ்மேன் ஐலண்டுக்கு போகலையாடா, செட் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, என்ன செய்யுன்னு சொல்லிட்டு ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஜோரோ இதை பாருடா, இதான்டா உண்மையான மெர்மெய்டு, இவ பேரு கேமி, உண்மையிலே வேற லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். மெர்மெய்டான்னு சொல்லிட்டு கொக்கரோ பாட்டி தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு பிரச்சனை இருக்காங்களா, அவங்க டயோக்கி வந்து செஞ்சு கொடுப்பாங்களா, நம்ம அதுக்கடி காப்பாத்துறோம்னு சொல்றான் லூஃபி. நம்ம ஹாச்சினுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேமி சொல்லிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத ஹாச்சின் உண்மையிலே வேற லெவல், அவரை பார்த்துக்கிடுவாருன்னு சொல்றான் ஸ்டார் ஃபிஷ். கைஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு, நீங்க வந்து எல்லாத்தையும் ஈஸியா சொல்றீங்களா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஸ்டார் ஃபிஷ். டேய் நாங்கெல்லாம் வேற லெவலான ஸ்ட்ராங்னு சொல்றான் லூஃபி. இதெல்லாம் ஒரு கிட்னாப்பிங் கேங்கு, இவனுக்கு வந்து சபோடி ஆர்காலஜில வந்து எல்லாரையும் வாங்கி விற்கிறதா இவனோட பிசினஸ் சொல்றான் ஸ்டார் ஃபிஷ். என்னடா மனுஷங்களை விற்பாங்களா அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இருக்கிறதுலே மெர்மெய்ட்ஸ் வந்து ஹை பிரைஸுக்கு போகும்டா மார்க்கெட்ல, அந்த மார்க்கோ பைரட்ஸ்லாம் அந்த வேலையை தாண்டா பாக்குறாங்க. அவனுக்கு வந்து கேமியை கடத்தி அதை விற்க தான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேமியை கிட்னாப் பண்ணதாண்டா அந்த பைரட்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மெர்மெய்டுன்னு சொல்லிட்டு, ஆனா நாங்க எதிர்பாராத விதமா வந்து அந்த சீ மான்ஸ்டர்களால சாப்பிடப்பட்டுட்டோம்னு சொல்றாங்க. எங்களை காப்பாத்த வரன்னு சொல்லிட்டு அவனை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹாச்சின் உண்மையில ரொம்ப நல்லவர், அவரை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஹாச்சினா எனக்கு ஹாச்சின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஞாபகம் வருது. அவனும் ஒரு ஆக்டோபஸ் மனுஷன், அந்த ஃபிஷ் எல்லாம் பொழந்து எடுத்துட்டு தான் நாங்க வந்தோம்னு சொல்றான். என்னன்னு ஆர்லாங் ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசுறான். அவனா மட்டும் இருந்துச்சுன்னா அவனெல்லாம் நான் காப்பாத்த போறதுன்னு சொல்லிட்டு இருக்காம. ஹாச்சி எல்லாரும் கதையும் முடிச்சிருவான். ஆனா அந்த ஃப்ளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ் தான் பிரச்சனைன்னு சொல்றான் ஸ்டார் ஃபிஷ். அதெல்லாம் ஒரு கிட்னாப்பிங் குரூப், அவன் உண்மையிலே பயங்கரமான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர் வந்து டூயல், அவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு, அவன் எப்போ மாஸ்க் போட்டு சுத்துவான்னு சொல்றாங்க. அவனை எப்பவுமே ஷிப் மூலியமா வானத்துல பறந்துக்கிட்டு அவனை வேலைன்னு சொல்றாங்க. கவலைப்படாத கேமி, நாங்க அவனை காப்பாத்தி கொடுக்கணும்னு சொல்றான் லூஃபி. ரொம்ப நன்றி லூஃபி சான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காவா. சரிடா புருக்கு ஒரு பாட்டை போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. நம்மால எப்பவும் போல அவன் ஃபேவரட் சாங்க போட ஆரம்பிச்சிட்டான்.
மியூசிக்கை போட்டுக்கிட்டே போறானுங்க. இங்க லூஃபி எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த மீன்களும் அப்படியே ஏர சிம்பிள்ல வழி காமிச்சிக்கிட்டே இருக்கு. வழி காமிச்சிக்கிட்டு இருந்த மீன் சடனா மறைஞ்சு போயிருச்சு. மறைஞ்சு போனது இல்லாம ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கு. கேமிக்கு இது புரிஞ்சிருச்சு. மீன்கள்லாம் மன்னிப்பு கேட்டு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டேய் அப்பனா ஃப்ளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ் வராங்கன்னு அர்த்தம் சொல்றான் பப்புக்கா. எங்களால எதையும் பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா கேமி ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கா. அவங்க வானத்துல இருந்து வருவாங்கன்னு சொல்றா கேமி. என்னன்னு பார்த்தா வானத்துல இருந்து பறந்து வரானுங்க. பறந்து போறானுங்க. டேய் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. டேய் இம்ப்ரெஸ் ஆகாத நேரம் கிடையாது. நான் அடிச்சு நொறுக்கடான்னு சொல்றான் சோரோ. சுத்தி சுத்தி வராங்க. டேய் அது முகிவர பைரட்ஸ்னு சொல்றாங்க. வாட நம்ம பாஸ்ட் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு வேக வேகமா போறானுங்க. டூயல் சமாட்ட சொல்லுடா. அதுக்கப்புறம் இந்த வேலையை காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் கப்பலை திருவிடான்னு சொல்றான் சாஞ்சி. அவன் வேற திசையை காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஜெட் மாதிரி வரானுங்க. பாம்ஸ் வர இறக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா பிஸ்டல் கேனனு கம் கம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுறானுங்க. அந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷால 5 நிமிஷம் தண்ணியில இருந்து வெளியே பறக்க முடியும். அதோட திறன் அதுட்டு இருக்குன்னு சொல்றா கேமி. டூயல் சமாட்ட சொல்லக்கூடாது. மிஸ்டேக்கே கிடையாது. இது முகிவராஸ் தான் சொல்றானுங்க அவனுங்க. சரிடா நம்ம வித்ட்ரா பண்ணிங்கிறது கிளம்பணும்னு சொல்றாங்க. ஏன்னா இது டூயல் சமோட ஆர்டர்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கானுங்க. சண்டை படம் வந்த லூஃபி அப்படி நின்னுட்டான். என்னடாச்சு இவனுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டே மேக்ரோ என்னமோ நீ ஒரு ஆளை பிடிக்க சொன்னியடா. அவன் பைரட் ஷிப்ல இருக்கான்னு சொல்லிட்டு மாஸ்டர் டூயல் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது கேமியா அவன் ஏன் பைரட் ஷிப்ல இருக்கான்னு சொல்லிட்டு மேக்ரோ டென்ஷன் ஆயிட்டான். அவளுக்காண்டி தான் என் வாழ்க்கை முழுக்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா இது இப்படி ஆகும்னு கூட நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என் வாழ்க்கையை அழிச்சவளை நான் கொல்லாம இருக்க போறதுன்னு சொல்லிட்டு மேக்ரோ தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு லூஃபிக்கு எதுவும் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.